பாஜக தேசிய தலைவர்களான அமித்ஷா, நட்டா ஆகியோரின் பிரச்சாரம் தமிழகத்தில் முடிந்துவிட்டது. ஆனால் கூட்டணி கட்சி தோழர்களுக்கு அவர்கள் பிரச்சாரம் செய்யாததால் அவர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். இதனால் அவர்களை திருப்திப்படுத்த நினைத்து தன்னை ஏழை, 2 தகர பெட்டியுடன் படிக்க வந்தவன் என்று கூறும் அண்ணாமலை நேற்று ஒரே நாளில் ஹெலிகாப்டரில் பறந்து 3 இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. தமிழகத்தில் பாஜக பெரிய கட்சியாக வளர்ந்துவிட்டது, 3வது பெரிய கட்சியாக மாறிவிட்டது. ஆளும் திமுகவுக்கு அடுத்தபடியாக பாஜக தான் உள்ளது என்று டெல்லியில் உள்ள தலைவர்களுக்கு அண்ணாமலை என்ன செஞ்சார் தெரியுங்களா? வீடியோலாம் காட்டி பில்டப் கொடுத்திருந்தார். ஆனால் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மட்டும் அண்ணாமலை நம்ப, ஏன்னா அவரே பெரிய குள்ளநரி, இந்த சின்ன குள்ளநரியை நம்பல. அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் மோடி, நட்டா ஆகியோர் அண்ணாமலையின் பேச்சில் மயங்கிவிட்டனர். அவரை நம்பி பாஜக தலைமையில் தமிழகத்தில் கூட்டணி அமைத்துள்ளனர். இந்த நிலையில் தமிழகத்தில் பாஜக 21 தொகுதியில் போட்டியிடுகிறது. வேலூரில் ஏசி சண்முகம், பெரம்பலூரில் கூட்டணி கட்சிக்காரனான IJK பாரிவந்தர், இங்கில 525 கோடி ரூபாய் மோசடி செய்த தேவநாதன் யாதவ், தென்காசியில் ஜான் பாண்டியன் ஆகியோர்லாம் பாஜக சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். அண்ணாமலையை நம்பி பிரதமர் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு 8 முறை வந்துள்ளார். கடைசியாக 5ஆம் தேதி நெல்லை தொகுதிக்கு உட்பட்ட அம்மாசமுத்திரம் தொகுதிக்கு வந்து பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதாக ஒரு புரோகிராம் இருக்குது. அதே நேரத்தில் அமித்ஷாவும் பலமுறை தமிழ்நாடு வந்து சென்றார். ஏற்கனவே 2 முறை தமிழ்நாட்டில் அவருடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. கடைசியாக நேற்று முன்தினம் வந்தார். அன்று அவர் சிவகங்கை மற்றும் தென்காசி, மதுரை ஆகிய இடங்களில் ரோடு ஷோ நடத்துவதாக இருந்தது. ஆனால் சிவகங்கை பாஜக வேட்பாளர், நான் முன்னால் சொன்ன மாதிரி 525 கோடி ரூபாய் மோசடி புகார் மற்றும் தென்காசி வேட்பாளர் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் அமித்ஷா தனது ரோடு ஷோ பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டார். மேலும் தேனி, ராமநாதபுரத்துக்கு பலமுறை மோடி, அமித்ஷா ஆகியோர் பிரச்சார நேரம் கேட்டும் அவர்கள் ஒதுக்கவில்லை. கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர். இதனால் முதல் கட்டமாக டிடிவி தினகரன் போட்டியிடும் தேனி, ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடும் ராமநாதபுரம் ஆகிய தொகுதிகளுக்கு நான் வந்து பிரச்சாரம் செய்கிறேன் என்று கூறி அண்ணாமலை நேற்று பிரச்சாரம் செஞ்சார். அதில் தான் ஒரு ஏழை விவசாயி, தன்னிடம் செலவுக்கு பணம் இல்லை, தான் கட்டியிருக்கிற ரபுள் வாட்ச் கூட நண்பர்களை வாங்கி கொடுத்தது, நான் குடியிருக்கிற பங்களாவுக்கும் காருக்கும் நண்பர் தான் பணம் கொடுக்குறாரு, வீட்டு வேலையாட்களுக்கு மற்றொரு நண்பர் பணம் கொடுக்குறாரு, தன்னிடம் கையில் காசு இல்லை, 2 தகர பெட்டியுடன் படிக்க வந்தேன் என்று கூறி வந்த அண்ணாமலை டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை ஆதரித்து ஹெலிகாப்டரில் பறந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அது எப்படி? இதற்காக தனியார் ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுத்த அண்ணாமலை கோவையிலிருந்து தேனிக்கு நேற்று காலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேனியில் டிடிவியை ஆதரித்து பிரச்சாரத்தை முடித்தவர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் ராமநாதபுரம் சென்றார். அங்கு ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். பின்னர் கோவைக்கு மீண்டும் ஹெலிகாப்டரில் சென்று அங்கு பிரச்சாரம் செய்தார். தமிழக பாஜக தலைவர்கள் யாரும் இதுவரை சிறப்பு ஹெலிகாப்டரில் சென்று பிரச்சாரம் செய்தது இல்லை. முதல் முறையாக தமிழக பாஜக தலைவர், ஏழை விவசாயி அண்ணாமலை ஹெலிகாப்டரில் பறந்து சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. நேற்று முன்தினம் மதுரையில் பேட்டியளித்த அமித்ஷா அதிமுகவை ஊழல் கட்சி என்று குறிப்பிட்டார். அதிமுகவுக்கு தலைமை தாங்கிய சசிகலாவின் அக்கால் மகன்தான் டிடிவி தினகரன். அதிமுக ஆட்சியில் 3 முறை முதல்வர், 1 முறை துணை முதல்வராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். அப்படி என்றால் அவர்களுக்கும் அந்த ஊழல் குற்றச்சாட்டு பொருந்தும். இதனால் தான் அமித்ஷா அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய முன்வரவில்லை. ஆனால் அமித்ஷாவால் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு அண்ணாமலை ஹெலிகாப்டரில் பறந்து பிரச்சாரம் செய்துள்ளார். இந்த ஹெலிகாப்டர் செலவுகளை டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கொடுத்தார்களா அல்லது அண்ணாமலை நண்பர்கள் கொடுக்கப் போகிறார்களா? வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை மூலம் தனியார் நிறுவனங்களை மிரட்டி தேர்தல் பத்திரம் மூலம் திரட்டிய பாஜக பணத்திலிருந்து கொடுக்கப் போகிறார்களா என்பது
அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறிய பின்னர் தான் தெரிய வரும் என்கிறார் பாஜக மூத்த தலைவர் ஒருவர்.